بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم نور الحكمة الجوع وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் தஃசீருல் குர்ஆனில் கரீம் தற்போது 128வது வாரத்தை அடைந்திருக்கிறது. இதுவரையிலும் சூரா பக்ராவினுடைய 245 வசனங்கள் வரை உண்டான விளக்க விரிவுரையை நாம் பார்த்திருந்தோம். இந்த வாரம் சூரா பக்ராவினுடைய 246, 247 ஆகிய 2 வசனங்களுக்கு உண்டான விரிவுரை விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா கடந்த வாரம் நாம் பார்த்த அந்த தஃசீர் விரிவுரையில வாழ்க்கைக்கு உண்டான ஒரு படிப்பினையை நமக்கு சொல்லி காட்டினார். என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய கட்டளை நமக்கு வந்துவிட்டால் அல்லாஹ்வினுடைய நம்பிக்கையாளர்களாகிய நாம் அனைவரும் அந்த கட்டளைக்கு இணங்கி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இணங்கி நடப்பதில் நம்முடைய இஷ்டத்தை நாம் ஏற்படுத்தி அந்த இணங்கி நடப்பதிலிருந்து விலகிவிடக் கூடாது. ஹலாலான விஷயத்தை நாம் பேணி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஹராமை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்வதற்காக வேண்டி ஹராமில் நாம் ஈடுபட்டு போய்விடக்கூடாது. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, ஹராமில் நாம் சென்று விடக்கூடாது. அது 1% நாம் ஹராமில் சென்று விட்டாலும் சரி, நம்முடைய வாழ்வாதாரங்கள் அனைத்துமே ஹராமாக கருதப்படும். இதுதான் மார்க்க சட்டம். அந்த வகையில அல்லாஹ்வினுடைய சட்டத்திற்கு இணங்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது போன்ற நபிமார்கள், ரசூல்மார்கள் அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு என்ன விஷயத்தை சொன்னார்களோ அதன்படி அவர்கள் நடந்தே ஆக வேண்டும். யாரும் அதிலிருந்து தன்னுடைய இச்சைக்கு ஏற்ப தன்னுடைய இஷ்டத்தை காட்டிவிடக் கூடாது என்பதுதான் அல்லாஹ்வினுடைய சட்டம். இந்த வகையில கடந்த வாரம் நாம் பார்த்த அந்த தொடரில நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திற்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களில் அல்லாஹ் தஆலா நிறைய நபிமார்களை, நிறைய ரசூல்மார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். நிறைய அரசர்களையும் அல்லாஹ் தஆலா பனு இஸ்ரவேலர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா உருவாக்கினார். அந்த வகையிலே வாசித் என்கின்ற ஒரு ஊர், அந்த ஊரினுடைய கிராமம் தான் தாவர்தான் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அம்மை நோய் பரவியது. எங்கு பார்த்தாலும் மக்கள் எல்லாம் அம்மை நோயில் அகப்பட்டு வாந்தி பேதியாக ஆகி மக்கள் ரொம்பவும் துன்பத்திற்கு ஆளாகினார்கள். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் அங்கு அந்த ஊரில் வாழ்ந்த செல்வந்தர், பிரபலமானவர்கள், காசு பணம் இருக்கக்கூடியவர்கள் ஊரை விட்டு வேறொரு ஊரிற்கு அவர்கள் சென்று விட்டார்கள்.
காசு பணம் இல்லாதவர்கள் அந்த ஊரிலேயே தங்க வேண்டிய ஒரு சூழல். அவர்கள் அனைவருமே அம்மை நோயில் அகப்பட்டு கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் அம்மை நோயில் அகப்பட்டு எல்லோரும் இறந்து போனார்கள். கொஞ்ச நாட்கள் கழிந்தது, அம்மை நோய் அந்த இடத்தை விட்டு விலகியது. ஒரு சிலர் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த விஷயம் தெரிந்ததும் செல்வந்தர்கள் எல்லாம் திரும்பவும் தங்களுடைய சொந்த ஊருக்கே வந்து விட்டார்கள். வந்து விட்டதற்கு பிறகு அவர்கள் இவ்வாறு நினைத்தார்கள், நம்ம இந்த ஊரிலிருந்து வெளியே போயிட்டதுனாலதான் இந்த நோய் நமக்கு வராம போயிடுச்சு. இங்கேயே நம்ம இருந்திருந்தோம்னா இந்த நோயில நம்ம அகப்பட்டுருவோம். எப்படி கொரோனா டைம்ல அந்தந்த இடத்துக்குள்ள நம்ம இருந்தோம்னா நமக்கும் அந்த நோய் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஊரா நம்மள சில பேர் ஊரில் விட்டு நாட்டில் விட்டு எங்கேயே இடத்துக்குலாம் போனாங்க. முந்தாண்மை அப்படிங்கிறதுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது அந்த காலகட்டத்திலும் நடந்தது. அப்படி அந்த செல்வந்தர்கள் எல்லாம் நினைச்சாங்க, நம்ம இந்த ஊரை விட்டு போனதுனாலதான் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். அதனால திரும்பவும் இது போன்ற ஒரு நோய் இந்த ஊருக்கு வந்துட்டா இதே நடைமுறையை தான் நம்ம கையாளணும். ஊரை விட்டு ஓடி வேற யாரு காப்பாற்றப்படுறாங்களோ இல்லையா, நம்ம காப்பாற்றப்பட்டா போதும். நம்ம நல்லா இருந்தா போதும். மற்றவங்க எப்படியோ போறோம், நம்ம போறோம் சாப்பிடணும், அதுதான் நமக்கு தேவையில்லை. நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி ஒரு நினைப்புக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ்வுக்காக திரும்பவும் ஒரு சோதனையை ஏற்படுத்தி திரும்பவும் அந்த ஊருக்கு பாவர்தான் என்ற ஊருக்கு திரும்பவும் அம்மை நோய் அல்லாஹ்வுக்காக பரவ செய்தார். மலக்குமார்கள் மூலமாக அம்மை நோய் பரவியது. ஊரெல்லாம் அம்மை நோய். செல்வந்தர்கள் எல்லாம் பார்த்தாங்க, நம்ம தான் ஏற்கனவே காப்பாற்றப்பட்டோமே, அது மாதிரி ஊர் விட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வந்தர்கள் பிரபலமானவர்கள் அந்த இடத்துக்கு வந்து வெளியே போனாங்க. ஒரு மலையடி வாரத்துல அவங்க பயணம் செஞ்சு வரக்கூடிய அந்த நேரத்துல மலக்குமார்கள் அல்லாஹ்வுக்காக அவங்களுடைய தலைக்கு மேலையும் அவங்களுடைய காலுக்கு கீழையும் கொண்டு வந்து மலக்குமார்கள் சொன்னாங்க, நீங்க எல்லாரும் செத்து போகும் அப்படின்னு சொன்னதுமே சொன்ன அடுத்த நொடி எல்லாருமே வாழ்ந்து விட்டார். எல்லாருமே இறந்து போய்விட்டார். கொஞ்ச நாட்கள் இப்படியாக போனது. அந்த இடத்துக்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய மூன்றாவது கலீஃபா நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்தாங்க. பார்த்தா எல்லாம் செத்து போன பிணமாக அப்படியே அந்த இடம் முழுவதும் கடற்கரை ஓரம் முழுவதும் அப்படியே கிடக்கின்றார். உடனே நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடம் துஆ செய்தாங்க, யா அல்லாஹ், இந்த மக்களை மன்னித்து விடு, திரும்பவும் அவங்கள உயிர் பெற்று எழச் செய் அப்படின்னு சொல்லி நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. எப்பவுமே உங்களுக்கு நல்லா தெரியும், நபிமார்களுடைய துஆ அல்லாஹ்விடத்துல உடனே கபூலாகும். அல்லாஹ் தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் உயிர் தெழச் செய்யணும். எல்லாருமே உயிராகி எழுந்திருச்சு நின்றாங்க. நின்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்முடைய நினைப்பு நம்முடைய எண்ணங்கள் தான் தவறு. நம்முடைய எண்ணங்களின்படியே நம்முடைய வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை என்ற அடிப்படையில நம்முடைய எண்ணப்படியே அல்லாஹ்வுக்காக நம்மளை வர்ணிக்க செஞ்சுட்டாங்க. அப்ப உயிர் தெழச் செய்வதும் மரணிக்க செய்வதும் அல்லாஹ்வுடைய கையில். இப்ப நம்மை படைத்த அல்லாஹ்வுடைய கையில் தான் எல்லாமே இருக்கிறது. யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னையே நாங்கள் தஸ்பீஹ் செய்கிறோம், எங்களை நீ மன்னித்து விடு. நாங்கள் சாதாரணமான மனிதர்கள், தவறு செய்யக்கூடிய மனிதர்கள். ஆனா நீ அர்ஹமுர் ரஹீமீனான கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனாக இருக்கிறாய். எங்களை நீ காப்பாற்றி விட்டாய். இனி எங்களுடைய வாழ்க்கையில உன்னுடைய நாட்டப்படிதான் எல்லாம் நடக்கும், நாங்கள் அதை முழுமையாக நம்புகிறோம் என்று சொல்லி துஆ செய்தார்கள். அப்படியே வாழ்ந்தார்கள்.
நல்லவர்களாகவே வாழ்ந்தார்கள். கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த கட்டளையின்படியே அவர்கள் வாழ்ந்து மரணித்தார்கள் என்று வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் எல்லோருக்கும் இந்த விஷயத்தில் இந்த இடத்தில் உணர்த்தப்பட்டது, உயிரோடு வாழ்வதும் சரி மரணிப்பதும் சரி யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அப்ப அதை யாருமே மாற்ற முடியாது. எவ்வளவு பெரிய மாமேதையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய இறைநேச செல்வராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் மரணம் என்பது உண்டு. அந்த மரணத்தில் எல்லோரும் அகப்பட்டு விடுவார்கள். மிகப்பெரிய ஒரு செங்கோட்டையில் போய் உள்ளே சென்று, நான் செங்கோட்டைக்குள்ள வந்துட்டேன், என்னை யாருமே பிடிக்க முடியாது, என்னை யாருமே சாகடிக்க முடியாது என்று இருந்தாலும் பாதுகாப்பான திடமான கோட்டையில் நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்தே தீரும். அதனால் மரணத்தை என்றைக்குமே எந்த ஒரு மனிதனும் மறந்துவிடக் கூடாது. மரணத்தை பயந்து வாழக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அதுதான் சிறந்த மனிதனுக்குரிய அடையாளம் என்று சொல்லி எல்லோருக்கும் அந்த உணர்வை கூட்டப்பட்டது. அதன் பிறகு மக்கள் தான் நல்ல முறையில் வாழ்ந்தாங்க. இப்படியாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு நபியாக பனு இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டியாக வந்தவங்க யூஷா இப்னு நூன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். வரலாற்று ஏடு எப்படி நம்ம தாண்டி இவ்வளவு காலம் வரைக்கும் 2025 வரைக்கும் நம்ம வந்திருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் ஈமான்ல கட்டுப்பட்டது. இதெல்லாம் தெரிஞ்சு என்ன அப்படி கிடையாது. உங்களுடைய ஈமான் பலப்படும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்முடைய வரலாறு, நம்முடைய வாழ்க்கை சிறக்கும். பண்ட வகையில நம்ம 2025 வந்து உட்கார்ந்து இருக்கோம்ல சலாமத் பள்ளியில, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றது நம்முடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். பண்ட வகையில நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டியாக வந்தவங்க தான் நபி யூஷா இப்னு நூன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அந்த நபி வந்து எல்லோருக்கும் நல்வழி காட்டினார்கள், எல்லோரும் நல்வழி பெற்றார்கள். அதற்கு பிறகு காலப் இப்னு யூஹன்னா, காலப் இப்னு யூஹன்னா அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வராக வாழ்ந்தாங்க. அவங்க நபி என்று சிலர் சொல்கிறார்கள், சிலர் இறைநேச செல்வர் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் அவங்களும் வழிகாட்டியாக இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு வந்தவங்க தான் இப்னு அஜூஸ் என்று சொல்லப்படுகின்ற மூதாட்டியின் மகன் என்று சொல்லப்படுகின்ற என்று எல்லா மக்களாலும் சொல்லப்பட்ட 70 நபிமார்களுக்கு மேல் அல்லாஹ்வினுடைய அந்த துஆ பரக்கத்தினால் 70 நபிமார்களையும் காப்பாற்றிய நபி ஹிஸ்கீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் நபியாக வந்தாங்க. அவங்க வந்து இந்த மலை அடிவாரத்துல இத்தனை பேர் மறைஞ்சு போனதை பார்த்து அவங்க எல்லாத்தையும் துவா செஞ்சு எல்லாத்தையும் மீண்டு எடுத்தாங்கல்ல, அவங்களுடைய காலத்திற்கு பிறகு திரும்பவும் பனு இஸ்ரவேலர்கள் தங்களுடைய பாவச் செயல்களை ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருடைய இடத்தை இன்னொருத்தர் அபகரிச்சுக்கிறது, ஒருத்தருடைய பொண்டாட்டியை இன்னொருத்தர் போய் கை வைக்கிறது, ஒருத்தருடைய வியாபாரத்தை இன்னொருத்தர் போய் அடிக்கிறது. இப்படியாக நிறைய பாவச் செயல்கள் மற்றவர்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டு இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அதனால இவங்களுக்கு சோதனை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு பலஸ்தீன் என்ற நாட்டிற்கும் மிஸ்ர் என்று சொல்லப்படுகின்ற இன்னைக்கு உள்ள எகிப்து நாட்டிற்கும் இடையில் உள்ள கடற்கரை, நீங்க மேப்ல எடுத்து பார்த்தாலும் தெரியும், யூடியூப்ல நீங்க அடிச்சு பார்த்தாலும் அந்த கடற்கரை வந்துடும். அந்த கடற்கரை ஓரமா வாழ்ந்த அமாலிகா அப்படின்ற மிகப்பெரிய நல்ல ஹைட்டா நல்ல வெயிட்டா இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து அப்படி நின்றா எங்கேதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நல்ல திடகாத்திரமான மனிதர்களா இருந்தாங்க. ஒரு அடி அடிச்சு அவ்வளவுதான் 100 பேர் செத்து போயிருவோம். அந்த மாதிரியான பெரிய கை அவங்களுக்கு இருக்கும். அந்த
அந்த மாதிரியான ஆட்கள். அவங்கள அல்லாஹ் தஆலா இந்த பனு இஸ்ரவேலர்கள் மீது படையெடுக்க செய்து அவங்க என்ன செஞ்சாங்க, 440 பனு இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய ஆண்களை அடிமைகளாக ஆக்குனாங்க. எல்லாத்துக்கும் ஜிஸியா அப்படின்ற வரி. இப்போ இன்னைக்கு நம்ம டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம் இல்லையா, இந்திய நாட்டுக்கு நம்ம டாக்ஸ் எல்லாம் கட்டுறோம் இல்லையா, எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுல ஒரு டாக்ஸ் கட்டிடுறோம். எஸ்டி அதே மாதிரி சிடியா, ஸ்டேட் கவர்மெண்ட் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே ஜிஎஸ்டி கட்டுறோமா இல்லையா? அது மாதிரி அமானிகா அப்படிங்கிற அந்த அவங்க பனு இஸ்ரவேலர்களை அடிமைகளாக ஆக்கி எல்லாத்துக்கும் வரியை கட்டி, நீ இந்த உலகத்துல வாழணும்னா வரியை கட்டு, இல்லைன்னா நீ செத்து போகும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பனு இஸ்ரவேலர்களை ரொம்ப பெரிய துன்புறுத்தினாங்க. இவங்க மற்றவங்களை துன்புறுத்தினாங்கல்ல, அல்லாஹ் அவங்களுக்கு மேல ஒரு அறிவாளியை வச்சு அவங்களுக்கு துன்புறுத்திருச்சிருக்காங்க. இது என்ன, இந்த இடத்துல பனு இஸ்ரவேலர்கள் படிப்பினை பெறணும், நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு நம்ம நினைச்சு ஆடணும்ல. இவங்களால இப்ப நமக்கு மேல ஒரு இன்னொருத்தன் இருக்கிறான், அப்ப நம்மள அடிப்போம். அப்போ எப்பவுமே நம்மள்கிட்ட பணக்காசுகள் இருக்குது, நம்மள்கிட்ட பதவிகள் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்னைக்குமே ஆடிடக்கூடாது. நம்ம தான் பெரிய, நம்மளுக்கு யார் இருக்கிற இந்த உலகத்துல நீ யாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த ஒரு திமிருத்தனத்தையும் நம்முடைய வாழ்க்கையில காட்டிவிடக் கூடாது. ஏன்னா நமக்கு மேல இன்னொருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறது அல்லாஹ் உணர்த்தி காட்டிடுவான். அந்த வகையில பனு இஸ்ரவேலர்களுக்கு உணர்த்தி காட்டப்பட்டது. இப்படியாக அவர்கள் வாழ்ந்த அந்த சமயத்துல நபிமார்கள் அல்லாஹ் தஆலா உலகத்துல இறக்குவதற்கு அல்லாஹ் தஆலா நிறுத்திட்டாங்க. பனு இஸ்ரவேலர்களுக்கு நல்ல பாடத்தை புகட்டணும். ஏன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தப்பு செஞ்சுக்கிட்டு ஹராமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படியாவது பாடத்தை புகழணும்னு சொல்லிட்டு நபிமார்களுடைய வருகையை அல்லாஹ் தஆலா நிறுத்திட்டாங்க. நபிமார்களுடைய வருகையை நிறுத்தின பிறகு அவங்க கடைசியில எந்த அளவுக்கு அவங்க துன்புறுத்தப்பட்டாங்கன்னா, நபியினுடைய வாரிசுகளாக இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு கர்ப்பமான ஒரு பெண்ணை தவிர, அந்த கர்ப்பமான பெண்ணு தான் பனு இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணாங்க, இவங்களையும் நம்ம இந்த இடத்துல விட்டு வச்சோம்னா இந்த அமாலிக கூட்டத்தினர் இவங்களையும் சாப்பிடுவாங்க, இவங்களாவது வாழ வைக்கணும். இவங்க தான் நபிமாருடைய வாரிசுல கடைசி பெண்மணி, அதுவும் கர்ப்பமுற்று இருக்காங்க. அதனால இவங்களை அந்த காலகட்டத்துல வாழ்ந்த பாதிரிமார்கள்ட்ட கொடுத்து இவங்களை நீங்க வளங்க, இவங்களை நீங்க வளர்த்து ஆளாக்கி இவங்க மூலமா ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போன பிறகு இவங்க அந்த இடத்துல வாழ்ந்த அந்த பெண்மணி வாலிப வயதை அடைந்து, அந்த பெண்மணியுடைய இப்போ கர்ப்பமுற்று இருக்காங்க இல்லையா, அவங்க குழந்தை பெறக்கூடிய அந்த சமயத்துல இப்ப இந்த இடத்துல அவங்க துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்கன்னா, யா அல்லாஹ் எனக்கு பிறக்கக்கூடிய இந்த குழந்தை ஆண் குழந்தையாக நீ பிறக்கச்சு, எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கச்சு. ஆண் குழந்தையாக பிறக்க செஞ்சேன்னா பலஸ்தீன்ல உள்ள பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு பணியாளராக அந்த ஆண் குழந்தையை நான் ஆக்கி விடுவேன். அதுபோல எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நபியையும் எங்களுக்கு ஏற்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அவர்கள் துவா செஞ்சாங்க. அப்ப துவா செஞ்ச உடனே அப்ப அந்த வகையில அல்லாஹ் தஆலா அந்த பெண்மணிக்கு ஆண் குழந்தையை பிறக்க செஞ்சாங்க. ஆண் குழந்தையை பிறக்க செஞ்ச உடனே அந்த ஆண் குழந்தைக்கு பேர் தான் உஸ்மூஇல் அப்படின்னு இவங்க பேர் வச்சாங்க. உஸ்மூஇல் அப்படின்றது இப்ரானி மொழியில கட்டுப்பட்ட வார்த்தை. இந்த இப்ரானி மொழியில கட்டுப்பட்ட வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் என்னுடைய துவாவை அங்கீகரித்துக் கொண்டான், அல்லாஹ் என்னுடைய துவாவை அங்கீகரித்துக் கொண்டான் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அந்த அர்த்தத்துல அந்த தாயார் அந்த தன்னுடைய மகனுக்கு உஸ்மூஇல் என்று பெயர் வச்சாங்க. இந்த உஸ்மூஇல் என்ற பெயர் வச்ச அந்த நபர் நல்ல முறையில வளர்ந்து
பிற்காலத்துல ஒரு நபியாகவே அவங்க ஆக்கப்பட்டாங்க. பிற்காலத்துல ஒரு நபியாகவே ஆக்கப்பட்டாங்க. எந்த வகையில் அப்படின்னு சொன்னா, அவங்க அந்த பெண்மணி தன்னை வளர்த்த பாதிரிமார்கள்ட்ட தன்னுடைய மகனையும் விட்டு இவங்களுக்கு தௌராத் வேதத்தை நீங்க கற்றுக் கொடுங்க, இந்த தௌராத் வேதத்தை நீங்க கற்றுக் கொடுத்து இந்த நபரை மார்க்க அறிஞராக நீங்க ஆக்குங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதே மாதிரி தௌராத் வேதத்துல அதனுடைய சட்டங்களை எல்லாத்தையும் கற்க வச்சு தௌராத் வேதத்தை முழுமையாக இவங்களை மனப்பாடம் பண்ண வச்சு உஸ்மூகில் அப்படின்றவங்க 40 வயதை அடைந்ததற்கு பிறகு நபியாக ஆக்கப்பட்டார். உஸ்மூகில் என்ற நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களுக்கு வழிகாட்டுவதற்காகவே தான் ஒரு நபி என்பதை அவங்க அறிவிச்சாங்க. எப்படி அறிவிச்சாங்கன்னா, இன்றைக்கு இரவு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உஸ்மூகில் என்ற நபிக்கு நீங்க தான் இனிமே நபியாக ஆக்கப்பட்டிருக்கீங்க, பனு இஸ்ரவேலர்களுக்கு இவ்வளவு காலங்களுக்கு பிறகு இப்பதான் நீங்க நபியாக ஆக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க போய் அவங்களுக்கு நல்லதை தீயதை தடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அந்த இடத்துல உஸ்மூகில் என்ற நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள்ட்ட அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பி இருக்கிறார், அல்லாஹ் இப்போதான் நம்முடைய இறைவன், நான் அவனுடைய தூதராக இருக்கிறேன் என்று சொன்ன பனு இஸ்ரவேலர்கள் திரும்பவும் தங்களுடைய பழைய இயல்புக்கு போயிட்டார். என்ன பழைய இயல்பு? யாருடைய சூழலையும் ஏற்றுக்கிறது இல்லை, யாரையும் நம்புறதும் இல்லை, எல்லாத்தையும் அடிச்சு பிழைக்கிறது. இந்த அடிச்சு பிழைக்கிற அந்த வேலையை திரும்பவும் ஆரம்பிச்சு நபி உஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள்ட்ட சொன்னாங்க, நாங்க உங்களை ஏத்துக்கணும்னா நீங்க ஒரு அற்புதத்தை செய்து காட்டணும், ஒரு அற்புதத்தை நீங்க செஞ்சு காட்டிட்டீங்கன்னா நாங்க உங்களை நபியாக ஏத்துக்கிறோம். சரி, என்ன அற்புதத்தை செஞ்சு காட்டணும் நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப நபி உஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள்ட்ட பனு இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு அரசரை நீங்க ஏற்படுத்தணும், எங்கள்ல ஒரு அரசரை தேர்ந்தெடுக்கணும். அப்படி ஒரு அரசரை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்து வழி இறைச்செய்தி வருதுல, அந்த இறைச்செய்தியை அந்த அரசர் அங்கீகரித்து அந்த அரசர் எங்களுக்கு நல்வழி காட்டுவாரு. அப்படிப்பட்ட ஒரு அரசர் எங்கள்ல நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க சொல்லணும். அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க உங்களை நபியாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்பதான் கட்டளையிட்டான். அந்த கட்டளையிட்ட அந்த விஷயத்தை தான் இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய அந்த வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். என்னன்னா, அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் தர, நபியே நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் பார்க்கவில்லையா, இலல் மலையின் மின் பனி இஸ்ராயீல மின் பஅதி மூஸா, நபி மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களில் வந்த ஒரு கூட்டத்தினரை நீங்கள் பார்க்கவில்லையா, அவர்களுக்கு என்ன ஆனது தெரியுமா, இந்த விஷயத்தை நீங்க இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். காலு, அந்த பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், நபியின் லஹும், தங்களுக்கு அனுப்பப்பட்ட நபியிடத்தில் சொன்னார்கள், இபஅத் லனா மலிகன், எங்களுக்கு ஒரு அரசரை ஏற்படுத்துங்கள், எங்களுக்கு ஒரு அரசரை ஏற்படுத்துங்க. நுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், அந்த அரசரோடு சேர்ந்து அந்த அமாலிகா கூட்டத்தினரை அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் அவர்களை எதிர்த்து போரிடுவோம் அப்படின்னு அந்த நபியிடம் சொன்னாங்க. சொன்ன உடனே கால, அந்த நபி கேட்டாங்க, அல்ல அசைத்தும், என்ன உங்களுக்கு பத்தி எங்களுக்கு தெரியாதா, இப்படிதான் போர் அறிவிங்கன்னு நீங்க சொல்லுவீங்க, போர் அறிவிச்ச பிறகு நீயும் உங்களுடைய ரத்தம் சேர்ந்து நீங்க போரிடுங்க, எங்களை ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நீங்க விரண்டு ஓடிடுவீங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க தான் நீங்க. இப்ப
எங்களுக்கு ஒரு அரசரை ஏற்படுத்துங்க, நாங்க போரிடுவோம் சொல்றீங்க, இதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி அந்த நபி கேட்டாங்க. ஹல் அஸைத்தும், உங்களை நான் எப்படி நம்புறது? இன் குத்திப அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாத்திலு, உங்களுக்கு போர் அறிவிக்கப்பட்டு விட்டால், கடமையாக்கப்பட்டு விட்டால் நீங்க போரிட மாட்டீங்களே, விரண்டு ஓடிடுவீங்களே, கோழைகளாக தானே நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நபி கேட்டாங்க. கேட்ட உடனே காலு, அந்த மக்கள் சொன்னாங்க, உமாலனா அல்லாஹ் முகாத்தில ஃபீ சபீலில்லாஹ், நாங்க எப்படி அல்லாஹ்வுடைய பாதையில போரிடாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன ஆனது? வகத் உக்ரிஜ்னா மின் தியாரினா, எங்களுடைய சொந்த வீடு சொந்த நாட்டிலிருந்து அந்த அமாலிகா கூட்டத்தினர் எங்களை வெளியேற்றி இருக்கிறார்கள். அபனாயின, எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பெற்றெடுத்த செல்வங்களை அவங்க வெளியேற்றி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அவங்களை எதிர்த்து நாங்க போரிடாமல் இருப்போமா? எதிர்த்து போரிட்டு அவர்களை அழித்தொழிப்போம். எங்களுக்கு ஒரு அரசரை நீங்க ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதியா பனு இஸ்ரவேலர்கள் நின்றாங்க. அப்படி நிற்கும் போது ஃபலம்மா குத்திப அலைக்குமுல் கிதாலு, அல்லாஹ் தஆலா அந்த பனு இஸ்ரவேலர்கள் மீது போரை அல்லாஹ் தஆலா கடமையாக்கினான். அந்த கடமையாக்கிய போது என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவ்வளவு பேசிட்டு இருந்தவங்க தவல்லவு, பின்வாங்கி விட்டார்கள். இல்லா கலீலம் மின்ஹும், அல்லாஹ் நாடிய சில நபர்களை தவிர சில பேர் மட்டும்தான் அந்த நபியோடு அந்த அரசரோடு போருக்கு தயாராகி போனாங்க. மற்ற 70% பனு இஸ்ரவேலர்கள் பின்வாங்கி விட்டார்கள். வல்லாஹு அலீமுன் பில் ஸாலிமீன், அல்லாஹ் தஆலா அநீதக்காரர்களை மிகவும் அறியக்கூடியவனாக இருக்கிறார். நீங்க தான் எங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு ஒரு அரசரை ஏற்படுத்துங்க, நாங்க அவருடைய சொல்ல கேட்போம், நாங்க அவரோடு சேர்ந்து அமாலிகா கூட்டத்தினரை வந்து எதிர்த்து நிற்போம் எல்லாம் சொன்னீங்க. சொன்ன உடனே போர் கடமையாக்கப்பட்டுச்சு, அரசரையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்டுச்சு. ஆனா நீங்க கோழைகளாயிட்டீங்களே. இந்த அநீதக்காரர்களை அல்லாஹ் தஆலா மிகவும் அறியக்கூடியவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்கினார். அந்த சில நபர்களோடு அந்த ஒரு அரசரோடு அந்த நபியும் அந்த போருக்கு சென்றார்கள். இப்ப அந்த அரசரை தேர்ந்தெடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு வழிமுறையை நபி முஸ்மூஇல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. வழியாக அல்லாஹ் தஆலா அறிவிச்சிருக்காங்க. அரசரை நீங்க மக்கள்ல இருந்து எப்படி தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு. அந்த காலகட்டத்துல எல்லாம் எப்படின்னா, நபி சொல்றத அரசர் கேட்பாரு, அரசர் சொல்றத மக்கள் கேட்பாங்க. நபி அல்லாஹ்வினுடைய வஹியை வாங்கி கொண்டு வந்து அரசருக்கு சொல்லுவாங்க, அரசர் மக்களிடத்துல சொல்லுவாங்க, மக்கள் அதை கேட்டு நடப்பாங்க. இதுதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலத்திலிருந்து நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் உள்ள சட்டம். இதுதான் வழக்கம். அந்த அடிப்படையில் நபி முஸ்மூஇல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க கிட்ட அல்லாஹ் தஆலா ஒரு வஹியை அறிவிச்சாங்க. என்ன வஹியை அறிவிச்சாங்க? இந்த மக்கள் வந்து ஒரு அரசரை கேட்கிறாங்கல்ல, நான் வந்து உங்களுக்கு, நீங்க உங்களுடைய தலைமாட்டுக்கு பக்கமாக ஒரு உயரமான ஒரு கம்பு இருக்கும். ஒரு உயரமான, இப்ப நம்மளாம் அசா வச்சிருக்கோம்ல, இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மால அசா வச்சு நம்ம வந்து குத்துபா ஓதுறோம். அதுலயும் சில பேர் வந்து இன்னைக்கு தான் அந்த அசா வச்சு அடிக்க போறீங்களோ தெரியல, சில அசா வச்சு நீங்க குத்துபா ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு வேற நம்ம சில பேர் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி உயரமான கம்பு. அதே மாதிரி பைத்துல் முகத்தஸ்ல அந்த விளக்குகளுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், அது ஒரு டப்பால இருக்கும் பக்கத்திலேயே. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க அரசராக தேர்ந்தெடுப்பீங்கல்ல, அந்த அரசர் வந்து இந்த கம்பினுடைய உயரத்துல இருப்பார். அந்த அரசர் வந்து இந்த கம்பினுடைய உயரத்துல இருப்பார். அந்த அரசர் உங்களுக்கு முன்னாடி வரும்போது உங்கள்கிட்ட அந்த டப்பில இருந்த அந்த எண்ணெய் வந்து கொதிக்கும். இந்த கொதிக்கிறத வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சிக்கலாம், இவர் தான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர், இவர் தான் அல்லாஹ்வினால்
தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹீயாக தந்துருவோம். எல்லா மக்களும் கூடியிருவாங்க. பைத்துல் முகத்தஸ்ல எல்லா மக்களும் கூடியிருவாங்க. அந்த அவங்களுடைய படுகைக்கு பக்கமாக ஒரு கம்பு, உயரமான கம்பு இருக்கும். அந்த கம்பை எடுத்துட்டு கொண்டு வரப்படும். அந்த கம்புக்கு பக்கத்துல பைத்துல் முகத்தஸ்ல பயன்படுத்தக்கூடிய எண்ணெய், அந்த எண்ணெய் உள்ள அந்த டப்பியை கொண்டு வந்து மக்களுக்கு முன்னாடி வச்சிருவாங்க. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அந்த சபையிலிருந்து ஒருத்தர் எழுந்திருச்சு வருவார். அவர் பேரு தான் தாலூத். நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம கிளைமேக்ஸுக்கு வந்துடுவோம். இப்படிங்க வரலாற்றினுடைய கிளைமேக்ஸுக்கு இப்பதான் வந்துடுவோம். இந்த இடத்துல தாலூத் என்கின்ற பெயர் பெற்ற ஒருத்தர் வருவார். வந்த உடனே அந்த எண்ணெய் உள்ள அந்த டப்பில அந்த எண்ணெய் வந்து கொதிக்கும். அந்த கம்பினுடைய உயரத்தை வச்சு பார்ப்பாங்க. அவர் அதே உயரத்துல இருப்பார். இவர் தான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பனு இஸ்ரவேலர்களுக்கு இனி வழிகாட்டக்கூடிய அரசர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாங்க. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த தாலூத் என்பவர் தான் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர். இனி நான் வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து வஹீயை வாங்கி இவர்கிட்ட சொல்லுவேன், இவர் உங்களுக்கு விளக்கி காட்டுவாரு, இவர் தான் நல்வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லோரும் கூடி இருக்கக்கூடிய அந்த சபையில அறிவிப்பாங்க. அப்ப பனு இஸ்ரவேலர்கள் சொல்லுவாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போய் இவரை போய் அரசரா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இவர் ஆடு மேய்க்கக்கூடிய இடையன். இவருக்கு அந்த மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இவர் ஆடு மேய்க்கக்கூடிய இடையன், ஆடு மேய்க்கிறவன். நாங்களாம் யார் தெரியுமா? பணக்காசுகள் எங்கள்கிட்ட இருக்குது. நாங்களாம் மன்னர், நாங்களாம் அரசர். அரசர்களாக வாழ்ந்த குடும்பத்துல நாங்க பிறந்தோம். அப்படி எங்க கிட்ட பணக்காசுகளும் இருக்குது, எல்லாமே இருக்கு. இவர்கிட்ட பணக்காசுகளும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. இவர் எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? போய் இவர்தான் உங்களுக்கு கிடைச்சாரா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கும் போது, பனு இஸ்ரவேலர்கள் கேட்கும் போது அல்லாஹ் தஆலா சொன்னா, இந்த வசனத்தை தான் இப்ப நம்ம படிக்க போறோம். இவரை தேர்ந்தெடுத்ததற்கு 2 காரணம். இவரை தேர்ந்தெடுத்ததுக்கு 2 காரணம். இந்த 2 காரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், எப்பவுமே பணத்தையோ பதவியையோ வச்சு மனிதனை ஆள்வதற்கு நீங்க நிர்ணயிக்க கூடாது. அப்ப இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல தான் எல்லாமே யார்கிட்ட வந்து பணம் இருக்குதோ அவங்க தான் பள்ளிவாசல் தலைவர். அப்படிதானே? அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. நீங்க எல்லாம் போய் நசரத், நீங்க எல்லாம் போய் பள்ளிவாசல் தலைவர் ஆக முடியுமா? நீங்க நினைச்சாலும் ஆக முடியாது. அப்படிலாம் இன்னைக்கு சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இல்லையா? அப்ப இன்னைக்கு உள்ள யார்கிட்ட பணக்காரர்கள் இருக்கோ அவங்க தான் பள்ளிவாசலுடைய தலைவர், அவங்க தான் செக்ரட்டரி, அவங்க தான் பொருளாதார. அப்படி நம்ம பள்ளியினுடைய அமைப்புலேயே அப்படிதான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி உலகத்தினுடைய சூழல்ல அரசியல்லையும் எவன் நல்லா படிச்சிருக்கானோ, மாமேனியா இருப்பானோ, அவன் வந்து கையெழுத்து நிற்பான். எவன்கிட்ட பணக்காசு இருக்கு, அறிவே இல்லாத ஒண்ணுமே படிக்காதவன், அவன் வந்து எம்எல்ஏவா இருப்பான், முதலமைச்சரா இருப்பான், எல்லாம் இருப்பான். இப்ப அவனுக்கு முன்னாடி இவன் படிச்சவன் வந்து கையெழுத்து நிற்பான். இன்னைக்கு அப்படிதான் உள்ள சூழல் இல்லையா? அதே மாதிரிதான் அன்றைக்கு உள்ள சூழல். இவரை போய் தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு மக்கள் கேட்டு நிக்கிறாங்க. இந்த நேரத்துல நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பாடம் புகழ்ற மாதிரி ஒண்ணு சொல்றது. என்ன சொல்றது? இவங்க கேட்கிறாங்க, பணமும் பதவியும் வச்சுதானே ஆள முடிவு பண்ணணும்ன்றாங்க. ஆனா அல்லாஹ் வந்து பணமும் பதவியும் வச்சு ஆள முடிவு பண்ணலையே, என்ன செய்யலாம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா வஹீயை அனுப்பினான். எப்பவுமே மனிதனை ஆளக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியுமா? மனதை ஆள்பவர்கள் தான் அரசனாக இருக்க முடியும்.
மனதை ஆள்பவர்கள் தான் அரசனாக இருக்க முடியும். மனதில் ஏற்படக்கூடிய இச்சைகள், மனதில் ஏற்படக்கூடிய இன்பங்கள், நான் ஒரே நாள்ல பணக்காரன் ஆயிடணும், நான் ஒரே நாள்ல 2 வீடு சொந்தக்காரன் ஆயிடணும், நான் ஒரே நாள்ல வாடகை போட்டு சம்பாதிக்கிறவனா இருக்கணும், நான் ஒரே நாள்ல அந்த BMW கார்ல போகணும், அப்படிலாம் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படிலாம் பணக்காசுகளை வச்சு எதையுமே ஒரு முடிவு பண்ண முடியாது. எதை வைத்து முடிவு பண்ணணும்? மனதை ஆளக்கூடியவர்கள், மனதை பக்குவப்படுத்தும், மனதை ஆளக்கூடியவர்கள் தான் அரசனாக இருக்க முடியும். அப்ப இந்த தாலூத் என்பவர் ஆடு மேய்க்கிறவர் தான். அவருக்கு ஒண்ணுமே பணங்காசு எதுவுமே இல்லை, பரவ ஏழை தான் அவர். ஆனா அவர்கிட்ட மனதை வெல்லக்கூடிய அபாரமான சக்தி அவரிடத்தில் உண்டு. அதுபோல உங்க யாரிடத்திலுமே இல்லாத உடல் அமைப்பு, கட்டுமஸ்தான உடல். அவர் ஒரு சபையில போய் அப்படி நின்றா எல்லாருமே அவரை தான் பார்ப்பாங்க, வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றம் உள்ள ஒரு நபர். அப்ப அவரிடத்துல அல்லாஹ்வுக்கான சிறந்த அறிவு திறனை அல்லாஹ்வுக்கான கொடுத்திருக்கான், சிந்தனை திறனை அல்லாஹ்வுக்கான கொடுத்திருக்கான். எல்லாத்தையும் கட்டி பாதுகாக்கக்கூடிய ஆளுமை திறனை அல்லாஹ்வுக்கான அவருக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹ் தஆலா அது சொல்றான், குர்ஆன் ஆயத்துல வரும். இப்போ ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம் வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்ம். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடையாது. பணக்காசுகள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம், பதவிகள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம், அரசர்களுடைய பரம்பரையில் நீங்கள் பிறந்திருக்கலாம். ஆனால் உங்களிடத்தில் சிறந்த சிந்தனை திறன் கிடையாது. உடல் அமைப்பு, கட்டுமஸ்தான கம்பீரமான உடல் அமைப்பு, பார்க்கும் போதே ஒரு கண்ணியமான ஒரு தோற்றம் உங்களிடத்தில் கிடையாது. இவரிடத்தில் உண்டு. இவர் போய் ஒரு சபையில போய் நின்றார்னா தாலூத் எல்லாரும் அப்படி ஒரு கம்பீரமா உட்கார்ந்து அவர் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றம் அவரிடத்தில் உண்டு, உங்களிடத்தில் கிடையாது. அதனால அமாலிகா கூட்டத்தினரை சமாளிப்பதற்கு இவர் போய் அந்த போர்ல போய் முன்னாடி படை தளபதியா நீங்க நிக்க வச்சீங்கன்னா தான் அமாலிகா கூட்டத்தினரை சமாளிக்க முடியும். ஏன்னா உங்களை ஏற்கனவே அவங்க அடிமையாக்கி வச்சிருக்காங்க, உங்களை ஏற்கனவே அவங்க அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அடிமையாக்கி வச்சிருக்கக்கூடிய உங்களை கொண்டு போய் முன்னாடி படை தளபதியா நிப்பாட்டினா உடனே அவன் உங்களை அடிச்சு தள்ளிடுவோம். இவரை கொண்டு போய் நிப்பாட்டினாதான் அவன் பார்த்தோன்னையும் அடங்குவோம், பார்த்தோன்னையும் பின்வாக்கும், போருக்கு வர மாட்டான். இவன் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வஹீயை அனுப்பி அந்த மக்களுக்கு சொல்ல வச்ச உடனே அதன்படியே அந்த போரும் நடந்தது. தாலூத் அவங்க படை தளபதியாக அவங்க நிறுத்த வைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி மற்ற மக்கள் எல்லாருமே நின்றாங்க. அந்த அமாலிகா கூட்டத்தினரை அழித்து வைத்து அவர்களை விரட்டோடு செய்து அந்த போரில் வெற்றி பெற்று அவர்கள் மிகப்பெரிய அந்த இடத்தையே கைப்பற்றினார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விட்டு சென்ற ஒரு பெட்டி, அந்த பெட்டியை கொடுக்கும் போதே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருப்பாங்க பனு இஸ்ரவேலர்கள்ட்ட, இந்த பெட்டியை நீங்க எந்த இடத்துல வச்சு நீங்க துஆ செஞ்சாலும் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பெட்டியை நீங்க எங்க வச்சு துஆ செஞ்சாலும் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த பெட்டியை நீங்க எந்த இடத்துல கொண்டு போனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு பெட்டியை கொடுத்துட்டு போவாங்க. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் எப்பா இது என்னுடைய தாதா பயன்படுத்தின கிதாபுப்பா, ரொம்ப பரக்கத்தான கிதாபுப்பா அப்படின்னு சொல்லி பேரன் பேத்திகிட்ட கொடுத்தா நம்மளாம் அதை பாதுகாக்கணும். ஆனா இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க அப்படியா, அப்படிலாம் இருக்கா, குர்ஆன்ல இருக்கா, அப்படிலாம் ஹதீஸ்ல இருக்குதா, அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டே நாசமாய் போயிருக்கோம். ஆனா நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய தாதா பயன்படுத்தின கிதாப் நான் வச்சிருக்கேன், பரக்கத்துக்காக வேண்டி. பரக்கத்து
என்ன பரக்கத்? அது நம்முடைய கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில அதை ஏற்படுத்தி தருவோம். அதுதான் இங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து சொல்றாங்க, இந்த பெட்டியை திறக்காதீங்க, இந்த பெட்டியை திறக்காதீங்க, இந்த பெட்டியை எந்த இடத்துல கொண்டு போய் வைப்பீங்களோ அங்க உங்களுக்கு வெற்றி, அங்க உங்களுக்கு துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி பனூ இஸ்ரவேலர்கள் இந்த பெட்டியை பாதுகாத்து கொண்டு வந்து இந்த போர் நடக்கும்போது தாலூத் படைத்தளபதிக்கு முன்னாடி அந்த பெட்டியை வச்சாங்க. அந்த நேரத்தில் அவங்க செஞ்ச அந்த துஆவின்படி அந்த போர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. அந்த போர் முடிந்த பிறகு அந்த பெட்டியை பாதுகாக்கணும்ல, எல்லா மக்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பெட்டியை காண போட்டாங்க. பெட்டி காணாம போயிடுச்சு. ஊருக்கு வந்த பிறகு பெட்டியை தேடுறாங்க, அங்க இங்க தேடுறாங்க, பெட்டி எங்க போச்சு, பெட்டி எங்க போச்சு, எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. பெட்டி கிடைச்சிச்சா அப்படிங்கிறது தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். வகால லஹும் நபியும், அவர்களின் இறை தூதர், பனூ இஸ்ரவேலுடைய இறை தூதர் அவர்களுக்கு சொன்னார், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கத் பஅஸலக்கும், உங்களுக்காக தாலூத் என்பவரை மலிக்கன், அரசராக அனுப்பியுள்ளார். தாலூத் அவர்கள் கேட்டார்கள், அன்னா யகூனு லஹுல் முல்கு அலைனா, எங்களை விட அவருக்கு நீங்க அரசாட்சி பதவியை கொடுப்பதற்கு அவரிடத்தில் என்ன இருக்கிறது? வனஹ்னு அஹqqu பில் முல்கி மின்ஹு, அவரை விட நாங்கள் தான் அரசர், இந்த உலகத்தையே ஆள்வதற்கு தகுதியுடையவர்கள், நாங்கள் தான் தகுதியுடையவர்கள். வலம் யுந்த சஅத்தம் மினல் மால், பணக்காசுகள்ல இருந்து எதுவுமே அவரிடத்தில் கொடுக்கப்படல. பரம ஏழை, போய் இவனையா போய் நீங்க அரசனாக கொண்டு வந்தீங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்டாங்க. கேட்ட உடனே பால, அப்ப அந்த இறை தூதர் சொன்னார், இன்னல்லாஹ ஸ்தஃபாஹு அலைக்கும், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களை விட இந்த தாலூத் என்பவரை இன்றைக்கு அரசராக தேர்ந்தெடுத்துள்ளார். வஸாதஹு பஸ்தன் ஃபில் இல்மி வல் ஜிஸ்மி, அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா அந்த தாலூத்தை சிறந்த அறிவு சிந்தனை திறனிலும் அதுபோல ஒரு ஜிஸ்மி கட்டுமஸ்தான உடலிலும் அல்லாஹ் தஆலா அவரை விசாலமாக உடல் எடை கூடியதாக அல்லாஹ் தஆலா கம்பீரத்தை அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்திருக்கிறார். இது மாதிரி அல்லாஹ் தஆலா யுக்தி முல்கஹு மய்யஷா, தன்னுடைய அரசாங்கம் அந்த ஆளுமை திறனை அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பார். இப்ப எல்லாத்துக்குமே அந்த ஆளுமை திறன் வராது. சில நபர் தான் அந்த ஆளுமை எல்லாத்தையும் கட்டி ஆளக்கூடிய ஒரு திறன் இருக்குது, அது எல்லாத்துக்குமே வராது, ஒரு சில பேருக்கு தான் வரும். இப்ப நம்மளே சில பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, நம்முடைய முன்னோர்கள் எங்க வாப்பாலாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா, 10-15 பிள்ளைங்களை பெற்றாலும் அப்படி ஜடகாத்திரமா இருப்பாங்க. 10-15 பிள்ளைங்களும் லைன் கட்டி நிற்பானுங்க எங்க வாப்பா வரும்போது. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்குதுங்களா? செல்போன் நோட்டிக்கிட்டு வாப்பா வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது. அப்படின்னு கூப்பிடுற மாதிரி நம்முடைய பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம அப்படி ஆக்கி வச்சிருக்கோம் நம்முடைய பிள்ளைங்களை, இல்லையா? எந்த பிள்ளைங்களாவது நம்மளை மதிக்குதுங்களா? நம்ம தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு மதிக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு மதிக்கக்கூடிய. இதுல வேற நமக்கு என்ன ஒரு பெருமை அப்படின்னா, என் பிள்ளைகிட்ட செல்போனை கொடுத்தா இந்த உலகத்தையே உங்களுக்கு காட்டி தருவோம். என் பிள்ளைக்கு நீங்க செல்போனை கொடுத்தீங்கன்னா இந்த உலகத்தையே உங்களுக்கு காட்டி, உங்களுக்கு தெரியாத விஷயம், எப்படி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம். நீங்க 40 வருஷம் வாழ்ந்துருப்பீங்க, நீங்க பெற்ற பிள்ளை இப்பதான் ஒரு 15 வருஷம் பிறந்து 15 வயசு ஆகுது. ஆனா இந்த பிள்ளையை பார்த்து 40 வயசு உள்ளவரை சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் இவங்க காட்டி தருவோம். எப்படி உங்களுக்கு தெரியாத விஷயம்லாம் இவங்க காட்டி தருவோம் அப்படின்னு சொல்றதுல பெருமை நம்முடைய பெற்றோர்களுக்கு. இதுதான் பெருமையா?
ஏங்க உங்களுக்கு தெரியாத சூறாக்களை என் புள்ள சொல்லுவான் அப்படின்னு சொல்றது பெருமையா, அல்லது உங்களுக்கு தெரியாத அநியாயங்களை எல்லாம் என் புள்ள இதெல்லாம் காட்டி தருவோம் அப்படின்னு சொல்றது பெருமையா? இன்னைக்கு எதை நாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறோம்? என் புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தொடங்குனது முதல் இறுதி வரை சொல்லுவான் அப்படின்னு சொல்றது பெருமையா? என் புள்ள சினிமா நடிகையினுடைய வரலாறு அப்படி சுருட்டி விட்டா ஆரம்பத்துல இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவான் அப்படின்னு சொல்றது பெருமையா? அதுல வேற இன்னைக்கு நம்மள உள்ள இளைஞர்கள்லாம் பேர்ல எப்படி வைக்கிறாங்க தெரியுமா? அஜித் ரஃபீக். எப்படி? அஜித் ரஃபீக் அப்படி சொல்றதுல பெருமை நினைச்சுக்கிட்டு இருக்கான். அத பெரிய போஸ்டர்ல அடிச்சு போடுறான். போட்டு அவனுடைய போட்டோவை போட்ட அஜித் ரஃபீக், விஜய் முகமது விஜய் சொல்றதுல பெருமை அவனுக்கு. மாதிரியான ஒரு உலகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளும் அதுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அல்லாஹ் தஆலா அரசாலும் ஆளுமை திறனை யாருக்கு கொடுத்திருக்கானா? ரெண்டே விஷயம் தான் அல்லாஹ்வுடைய கான்செப்ட். ஒண்ணு சிறந்த சிந்தனை திறன், அறிவு திறன் இருக்கணும். இன்னொன்னு எல்லாரும் பார்க்கும் அந்த பார்வையில கம்பீரமான தோற்றமுடைய மனிதராக. அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு வார ஜும்ஆ மேடையில இமாம்கள் பேச வரும்போது நல்ல ஒரு அபா, மேல ஒரு கோட்டு, நல்ல ஒரு தலப்பா, நல்ல கீழக்கர தொப்பி இதெல்லாம் போட்டு நிற்கும் போது ஒரு கம்பீரமா தோணுது. இல்ல உங்கள ஒருத்தர் மாதிரி சட்டையை போட்டுக்கிட்டு சாதாரண தொப்பியை போட்டுக்கிட்டு பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு நின்றா நீங்க என்ன அஜத்துன்னு மதிப்பீங்களா? போய் அவரும் நம்மளும் என்ன கொடாவை போட்டு வந்துடுறாரு, நிக்கிறது, சட்டையை போட்டு நிக்கிறது, நம்மள மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அப்படி ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் நிற்கும் போதுதான் எல்லாரும் பார்க்கிறீங்க இல்லையா? அப்ப அந்த கம்பீரமான தோற்றத்துக்கு மக்களுடைய மனதுல ஒரு மதிப்பு உண்டு. அந்த விஷயத்திற்கு அப்போ ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அப்போதுதான் மனதினுடைய உள்ளத்துல அது போய் பதியக்கூடியதாக இருக்கும். இந்த ரெண்டு தான் ஆளுமை திறனுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுகோல். ஒருத்தர் அரசனாக ஆக்கணும்னா ஒன்னு சிறந்த அறிவு திறன் இருக்கணும், இன்னொன்று பெருமஸ்தான உடல் கூடியவராக இருக்கணும். அப்போ பணம், பதவி இதுவெல்லாம் இரண்டாவது பட்சம் தான். முதல் தகுதியே இதுதான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு படிச்சு கடைசி முடிவா அல்லாஹ் தன்னுடைய ஆளுமை திறனை தான் விரும்பியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். வல்லாஹு அல்லாஹ் தான் வாசிஉன் அலீம், விசால தன்மையுடையவனாகவும் எல்லா விஷயங்களையும் அறியக்கூடியவனாகவும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடித்து நாம் அந்த வரலாற்று சம்பவத்தில் கடைசியாக சொன்ன அந்த அரசரை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு நடந்த அந்த போருடைய நிகழ்வை அல்லாஹ் தஆலா அடுத்த 3 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரம் நாம் பார்ப்போம். எதை நாம் கேட்கணும் அதற்குரிய வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து புரிவானாக.